உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. இந்த பதிவுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா 2025 ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல ஆகஸ்ட் மாதத்துல நவக்கிரகங்கள்ல யார் யாரு இடம் மாறி இருக்கிறா, என்ன பலன்கள் அதனால மாறி இருக்கு அப்படிங்கிறதையும், மகர ராசிக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறதையும், மகர ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கும் உண்டான ஆகஸ்ட் மாதத்திற்கான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சுப அசுப யோக நாட்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான சிறப்பான நாட்கள், தனித்துவமான நாட்கள். அதனால நீங்க ஒவ்வொரு காரியம் செய்யறப்பவும் இதை ஒரு வழிகாட்டியா நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா நீங்க தொடங்கக்கூடிய அனைத்து வேலைகளும் முழுக்க வெற்றியில முடியும். உங்களுடைய பயணம், தொழில் எதுவா இருந்தாலும் சரி எல்லாம் சுபமா முடியிருக்கு இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திங்க. இப்போ ராசி பலன்களை பார்க்கலாம். மகர ராசி நேர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய மாதமா தான் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கும் 2ஆம் இடம், தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார், வக்ரமாய்க்கார். அவரே ஜீவனஸ்தானாதிபதி. அவர் ஜீவனஸ்தானாதிபதி தனாதிபதி வக்ரமடைகிறது அப்படிங்கிறது தொழில் ரீதியா உடல் ரீதியா சில பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் சகோதரஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும், அயனசயன போகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும், விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ரணரோண ரோக சத்ருஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. அதனால இந்த மாதம் நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய பேச்சுக்களை கட்டுப்படுத்திக்கணும், பார்த்துதான் பேசணும். ஏன்னா நம்மளே போய் 3ஆம் இடத்து அதிபதி போய் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கணும், விரையாதிபதி 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கணும். தேவையில்லாத விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே விரயஸ்தானத்தையும் 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அயனசயன ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் உங்க ராசியினுடைய ஜீவனஸ்தானத்தையும் 10ஆம் இடத்தைக்கும் குருபார்வை இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை, உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் குரு பகவானே அங்கு வழங்கிடுறாரு. தன வரவு நன்றாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. குழந்தைகளுடைய உடல்நிலையில சற்று உடல்நல குறைவு ஏற்படலாம். உங்களுடைய உடல்நிலையும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது ரணரோண சத்ருஸ்தானம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் சுக லாபாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு, அதான் அமர்ந்திருக்கிறார். இந்த ஒரு அமைப்பே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான பலன்களை வாரி வழங்கிடும். ஏன்னா சுக லாபாதிபதி 4ஆம் இடங்கிறது தான் வண்டி வாகன யோகங்கள் வீடு போன்ற அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம். 11ஆம் இடங்கிறது உங்களுடைய அபிலாசைகள், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகி வெற்றி கிடைக்கக்கூடிய வெற்றி ஸ்தானம். இந்த 2க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் அற்புதமான ஒரு நிலையில 9ஆம் இடத்துல போய் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், வீடுகள், ஆன்மீக பயணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தடையில்லாம கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாசத்துல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான 5-10க்கு பஞ்சமஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால குழந்தைகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். உடல் ரீதியா இருக்கலாம், வேறு பிரச்சனைகளா இருக்கலாம். அப்ப குழந்தைகளால, மனைவியினால, சுக்கிர பகவான் இருக்கிறனால மனைவியினால, லக்ஸூரியஸ் தொழில், ஆலய ஆபரண தொழில் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு மாதம். 28 வரைக்கும், 20க்கு மேல, 28க்கு மேல, 28 25ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான்
உங்க பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்திற்கு வர்றார். உங்க ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு வர்றப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்ப நண்பர்களால கூட்டு தொழிலினால ஒரு சிறந்த ஒரு நல்ல தாவரவை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல 16/8 வரைக்கும் அமர்ந்திருக்கிறார். இப்போ அஷ்டமாதிபதி அமர்ந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால மனைவியினால தந்தையினுடைய உடல்நல குறைவு ஏற்படுதல், மனைவியினால பிரச்சனைகள் உண்டாகிறது, நண்பர்களால பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் கொஞ்சம் கூட்டு தொழில ரொம்ப ஜாகிரதையா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலம். ஏன்னா 8ஆம் இட அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 2 பேரும் அஷ்டமஸ்தானத்துல 7ஆம் இடத்துல அமர்ந்துருக்கு. அப்ப 7ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல அஷ்டமாதிபதி பாதகாதிபதியினுடைய இணைவு இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, பெண்களை நம்பி ஏதாவது கொடுத்துறது, மூத்த சகோதரிகள் இவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது, காலி நிலம் வாங்குறது விற்கிறது, இதெல்லாம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு நீங்க பார்த்து எல்லாம் கரெக்டா இருப்பான்னு பார்த்து வாங்கணும். இல்லைன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துடும். நண்பர்களால பிரச்சனை வந்துடும். கூட்டு தொழில ஒப்பந்த பத்திரிகை போட்டீங்க அப்படின்னா, கூட்டு தொழிலுக்கு அல்லது ஒரு வேற வாடகைக்கு போறீங்க, ஒப்பந்தம் போட்டீங்கன்னா இந்த மாதம் அந்த ஆகஸ்ட் மாதம் அவ்வளவு சரியான மாதமாக இல்லை. இதை மட்டும் தவிர்த்துட்டா உங்களுக்கு தனவரவு அப்படிங்கிற இடத்துலையும் ரொம்ப அற்புதமான தனவரவுக்கு பஞ்சம் இல்லாத மாற்றம் செய்யக்கூடிய மாற்றம் வேணுங்கிறவங்க மாற்றம் செஞ்சுக்கலாம். எதில் வேணாலும் மாற்றம் செஞ்சுக்கலாம். மற்றபடி நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குடும்பஸ்தானத்திலேயே தர்சனஸ்தானத்திலேயே சுக்கிரன் புதனுடைய இணைவு வர்றதுனால வேறு பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வியாபார ரீதியா தொழில் செய்யற ரீதியா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்திய எச்சரிக்கையா இருக்க வேண்டிய மாதம். மகர ராசிக்கு சந்திராசந்தரம் அப்படின்னு பார்த்தோம்னா 23/8/25 இரவு 12:15 முதல் 25/8/25 காலை 8:30 வரைக்கும் சந்திராசந்தரங்கள். உற்சவம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஆகஸ்ட் 4, 6, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 26, 31. அசுவ நாட்கள் ஆகஸ்ட் 10, 12, 14, 24, 29. யோக நாட்கள் ஆகஸ்ட் 19, 21. திருவோண நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஆகஸ்ட் 2, 5, 7, 10, 12, 14, 15, 16, 18, 20, 22, 24, 27 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுவ நாட்கள் ஆகஸ்ட் 11, 13, 15, 27, 30. யோக நாட்கள் ஆகஸ்ட் 20, 22. அவிட்டம் 1, 2 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஆகஸ்ட் 1, 4, 6, 8, 11, 13, 16, 17, 19, 21, 23, 25, 29. அசுவ நாட்கள் ஆகஸ்ட் 4, 12, 14, 15, 26, 31. யோக நாட்கள் ஆகஸ்ட் 21, 23. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.